வணக்கம். நியூஸ் பல்ஸ் தமிழ் அன்பு இதயங்களே, இந்தியாவுக்கு மிரட்டல் விடுத்திருக்கும் பாகிஸ்தான் அமைச்சர். இந்தியாவின் பதிலடி என்ன? பாகிஸ்தானின் கழுத்தை நெரித்திருக்கும் சவுதி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஏன்? போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஏன் பாகிஸ்தான் ஈடுபட்டுள்ளது? ஒரு பக்கம் மிரட்டல், இன்னொரு பக்கம் சமாதான பேச்சு. பாகிஸ்தான் என்ன விளையாட்டு ஆடுகிறது பார்க்கலாம் இந்த வீடியோவில். பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் இந்தியாவுக்கு நேரடியாக கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதற்கு முன்பும் அவர் இந்தியாவுக்கு எதிராக பேசி வந்தார். இந்தியா ஏதேனும் ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷன் முயற்சி செய்தால் இந்தியாவின் முக்கிய நகரமான கொல்கத்தாவை நேரடியாக தாக்குவோம் என்று கவாஜா கூறியிருக்கிறார். அதாவது ப்ராக்சி குழுவை தூண்டிவிட்டு தாக்குதல் நடத்தினாள் என்று கூறுகிறார். இதுபோல் வரலாற்றில் இந்தியா எப்போதும் செய்ததில்லை. முதலில் பாகிஸ்தான் தான் இதுவரை பயங்கரவாதிகளை தூண்டிவிட்டு இந்தியாவில் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இத்துடன் பாகிஸ்தான் கைதிகளை, பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவர்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியது போல காட்ட முயற்சிக்கலாம் என்று குற்றம் சாட்டுகிறார். ஆனால் இதற்கான எந்த ஆதாரங்களையும் அவர் வழங்கவில்லை. இதற்கு இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அளித்த கடுமையான பதில் என்னவென்றால், பாகிஸ்தானின் எந்த அத்துமீறிய தாக்குதலுக்கும் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கடுமையான பதிலடி கொடுப்போம் என்று எச்சரித்துள்ளார். 2025 ஏப்ரல் மாதம் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை பாகிஸ்தான் ஃபால்ஸ் பிளாகாக நடத்தியிருந்தது. இதில் இந்தியாவைச் சேர்ந்த 26 பேர் உயிரிழந்தனர். அதற்கு பதிலடியாக அதே ஆண்டு மே மாதம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது கடுமையான தாக்குதலை இந்திய இராணுவம் நடத்தியிருந்தது. 9 பயங்கரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டன. பெரிய அளவில் இராணுவ அமைப்புகளும் சேதமடைந்தன. இந்த தாக்குதலில் லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷ்-இ முகமது, ஹிஸ்புல் முஜாஹிதீன் ஆகிய பயங்கரவாத அமைப்புகளின் முகாம்கள் அளிக்கப்பட்டன. இந்த அமைப்புகளின் பயிற்சி முகாம்கள், செயல்பாட்டு தளங்கள், தங்குமிடங்கள் ஆகியவையும் அளிக்கப்பட்டன. எந்த தாக்குதலுக்கும் இந்தியா கடுமையான பதிலடி கொடுக்கும் என்று இந்த செயல் மூலம் தெரிவித்திருந்தது. இதன் தொடர்ச்சியாக பாகிஸ்தானுக்கு சென்று கொண்டிருந்த சிந்து நதி நீர் நிறுத்தப்பட்டது. அதாவது நீரை மட்டும் நிறுத்தவில்லை, இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த ஒப்பந்தத்தை சஸ்பெண்ட் செய்தது இந்தியா. ஏன் தற்போது பாகிஸ்தான் குதித்து கொண்டு இருக்கிறது என்றால், உள்நாட்டில் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. ஈரான் சுப்ரீம் தலைவர் அயதுல்லா அலி காமேனி கொல்லப்பட்டதில் இருந்தே பாகிஸ்தான் நாட்டில் கலவரம் வெடித்துள்ளது. அமெரிக்காவுக்கு ஆதரவாக பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் இருவரும் கைக்கூலிகளாக இருக்கின்றனர் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது மட்டுமில்லை, தற்போது சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இரண்டும் கொடுத்த கடனை திரும்ப கேட்டு அழுத்தம் கொடுத்துள்ளன. இதனால் பெரிய கடனாளியாக இருக்கும் பாகிஸ்தான் இதை திசை திருப்புவதற்காக இந்தியா மீது துவேஷம் காட்டி வருகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வழங்கிய 3.5 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை திருப்பி செலுத்த பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த தொகையை வெளிநாட்டில் இருக்கும் கடனை திருப்பி செலுத்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸிடம் பாகிஸ்தான் பெற்றிருந்தது. இந்த பணம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தானில் சேமிப்பு தொகையாக இருந்தது. ஏப்ரல் மாத இறுதிக்குள் இந்த பணத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு திருப்பி கொடுக்க திட்டமிட்டு இருப்பதாக இஸ்லாமாபாத் செய்திகள் கூறுகின்றன. பாகிஸ்தான் இந்த தொகைக்கு சுமார் 6% வட்டி செலுத்தி வருகிறது. முன்பு இந்த கடனை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஒவ்வொரு ஆண்டும் நீட்டித்து வந்தது. ஆனால் 2025 டிசம்பரிலிருந்து முதலில் 1 மாதம், பின்னர் 2 மாதம் என்று நீட்டித்து வந்தது. தற்போது நீட்டிக்க விரும்பாத ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கடனை திரும்ப செலுத்துமாறு அழுத்தம் கொடுத்தது. இதற்கான பின்னணி அரசியலும் இருப்பதாக நம்பப்படுகிறது. எப்படி என்றால், இந்த பாகிஸ்தான் எப்போதுமே அனைத்து இடங்களிலும் இரட்டை வேடம் போடும். இதை ஈரான் போர் விஷயத்தில் நன்றாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உணர்ந்து கொண்டது. ஈரானுடன் பாகிஸ்தான் நெருக்கமாக இருப்பதை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மோப்பம் பிடித்துள்ளது. இதனால் UAE பாகிஸ்தான் உறவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் எதிர்கால கடன் உதவிகள் பாதிக்கப்படலாம். பாகிஸ்தானிடம் முதலில் சவுதி அரேபியா தான் கொடுத்த கடனை திருப்பி செலுத்துமாறு அழுத்தம் கொடுத்தது. இதற்கும் அதே காரணம்தான். ஒரு பக்கம் சவுதியுடன் உறவாடி கொண்டு மறுபக்கம் ஈரானுடனும் பாகிஸ்தான் உறவாடியது. இதனால்தான் சவுதி பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மதிக்கவில்லை.
ஒப்பந்தத்தின்படி சவுதிக்கு ஆதரவாக ஈரானை எதிர்த்து போரிட இராணுவத்தை பாகிஸ்தான் அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் பாகிஸ்தான் அனுப்பவில்லை, தயங்கியே நின்றது. இதை வன்மையாக சவுதியும் கண்டித்தது. இந்த நிலையில்தான் பாகிஸ்தானுக்கு கொடுத்திருந்த $6.3 பில்லியன் கடனை திரும்ப கொடுக்குமாறு சவுதி கிடுக்கிப்பிடி போட்டது. இது பொருளாதாரத்தில் சரிந்து கிடக்கும் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய நெருக்கடி. சவுதியை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்த $3.5 பில்லியன் கடனை ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் திரும்ப கேட்டது. தற்போது பாகிஸ்தானிடம் $21 பில்லியன் அளவிலான வெளிநாட்டு நாணய கையிருப்பு உள்ளது. இந்த ஆண்டு $12 பில்லியன் வெளிநாட்டு டெபாசிட் தேவை. அதில் $6.3 பில்லியன் சவுதிக்கு செலுத்த வேண்டும், $4 பில்லியன் சீனாவுக்கு செலுத்த வேண்டும், $3.5 பில்லியன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு செலுத்த வேண்டும். தற்போது இந்த 2 நாடுகளையும் பாகிஸ்தான் பகைத்து கொண்டதால் பாகிஸ்தானுக்கு கடன் கொடுப்பதற்கு வேறு யாருமே இல்லை. சீனாவுக்கு பாகிஸ்தான் கடன் பட்டுள்ளது. ஏன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தான் ஈடுபட்டுள்ளது என்று பார்க்கலாம். டொனால்ட் ட்ரம்புக்கு மிகவும் நெருக்கமான ஸ்டீவ் விட்காஃப், ட்ரம்பின் மருமகன் ஜார்ட் குஷ்னர் இருவரையும் கவருவதற்கு பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளது. இதற்கு காரணம் முதலீடுகளை ஈர்க்க வேண்டும். கிரிப்டோ டீல்ஸ், அதாவது கிரிப்டோ வர்த்தகம் செய்ய வேண்டும். ட்ரம்பின் குடும்பமே கிரிப்டோ வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளது. பாகிஸ்தானிலும் முதலீடு செய்துள்ளனர். பாதுகாப்பு ஒத்துழைப்பு கோர வேண்டும் என்பதுதான். இது மட்டுமின்றி நியூயார்க்கில் உள்ளது பாகிஸ்தானின் ரூஸ்வெல்ட் ஹோட்டல். இதை மறு கட்டமைப்பு செய்ய அமெரிக்கா, பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளன. இது 2 பேருக்கும் லாபமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. 2021 காபுல் விமான நிலையம் தாக்கப்பட்டதில் 13 அமெரிக்க வீரர்கள் மற்றும் 170 பொதுமக்கள் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் அந்த தாக்குதலின் மாஸ்டர் மைண்டை கைது செய்ததாக ட்ரம்ப் பொதுவெளியில் பாராட்டியிருந்தார். இது முக்கிய மாற்றமாக பார்க்கப்பட்டது. முன்பு இதே ட்ரம்ப் பாகிஸ்தான் பொய் கூறுகிறது, ஏமாற்றுகிறது என்று விமர்சித்திருந்தார். ட்ரம்ப் அடிக்கடி எனக்கு பிடித்த ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் என்று புகழ்ந்து வருகிறார். மத்திய ஆசியாவில் கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் ஆகிய நாடுகளுடன் பாகிஸ்தான் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டுள்ளது. மேலும் எகிப்து, ஜோர்டானுடன் இராணுவ பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது. ஈரானுடன் பாகிஸ்தான் 905 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. பாகிஸ்தானில் பெரிய அளவில் ஷியா மக்கள் தொகை இருக்கிறது. இவர்களை சமானப்படுத்தும் முயற்சியாக போர் அமைதி பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தான் ஈடுபட்டுள்ளது. அமெரிக்காவின் விமானப்படை தளம் பாகிஸ்தானில் இல்லை. அதனால் ஈரானுடன் நல்ல உறவு வைத்துக்கொள்ள பாகிஸ்தான் முயற்சிக்கிறது. மேலும் ஈரானை பகைத்து கொண்டால் ஹோமஸ் நீரிணையில் இருந்து பாகிஸ்தானின் எண்ணெய் கப்பல்கள் வெளியேறாது. அதனால் ஈரான் விஷயத்தில் வலுக்கட்டாயமாக மூக்கை நுழைத்து கொண்டுள்ளது பாகிஸ்தான். இது தவிர பாகிஸ்தான் நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லை. பலோசிஸ்தான் கிளர்ச்சி எழுந்துள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. அவ்வப்போது இந்தியாவுடன் மோத வேண்டும் என்று ஆர்வம் காட்டுகிறது. தற்போது மத்திய கிழக்கில் இருக்கும் அனைத்து நாடுகளுடனும் இணைந்து செல்வது போன்ற மாயையை, தோற்றத்தை ஏற்படுத்துகிறது பாகிஸ்தான். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.